நாம விஸ்வாவசு ஆண்டோடைய துவக்கத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் இந்த ஆண்டு பிறக்கும்போது 14ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன போல பங்குனி மாதம் கடைசி நாள்லேயே சூரியன் மேஷத்துக்கு பிரவேசம் ஆகிடுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா 14ஆம் தேதி ஏப்ரல் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்கிறது. அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய ராகு காலபுருஷனோட முதல் வீட்டுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு பெரிய கிரக சேர்க்கை, அங்கே முக்கியமாக சனி ராகு சேர்க்கை, கூடவே சுக்கிரன் மற்றும் புதன். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுபோல் ஆண்டு துவக்கத்திலே பார்க்கும்போது இந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை நீச்சத்தோடு தொடங்குறதுனால வெப்பம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். அதுபோல் அங்கங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ், இது மூலயமா சில உயிர் பலிகள்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். அதுபோல் ஒரு சில வியாதிகளும் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆண்டில் துவங்கும் போது மீனராசியில் புதன், சுக்கிரன், சனி, ராகு, மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சம், கன்னியில் கேது, துலாம்ங்கிற இடத்துல சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கிரக நிலை தான் இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும் போது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மேஷராசிக்கு ஏற்கனவே 7 சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் 2 முக்கியமான பயிற்சிகள் வேற இருக்க போகிறது. அதாவது மே மாதத்தில் குரு பயிற்சி, குரு 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அடுத்தது ராகு கேது, ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போக போகிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி மகர ராசி. மகர ராசிக்கு இந்த விஸ்வாசு ஆண்டு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டு. ஏன்னா 7 சனிலேருந்து முழுதும் விலகிறாங்க. சனி 3ஆம் இடத்துல போயிடுறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல சிறப்பான ஒரு யோகம்னே சொல்லலாம். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஆண்டு துவங்கும் போதே 3ஆம் இடத்துல நல்ல கிரக சேர்க்கை, எங்கள் புதன் சுக்கிரன் சேர்க்கையே இவங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பிரயாணம் ஏற்படும். இந்த ராசியில் வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரயாணம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த ஆண்டு துவங்கும் போதே ஏற்பட சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது பெரும்பாலான இந்த ராசியினருக்கு இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க. ஒரு சிலர் ஒரு இடமாற்றம், அது தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்காவது குறைஞ்சபட்சம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும். ஏன்னா 3ஆம் இடம் சொல்கிறது ஒரு ட்ராவலையும் குறிக்கிறது, முயற்சியை குறிக்கிறது. அதுபோல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக பிரயாணம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. நீண்ட நாள் பிரயாணம் கூட ஒரு சில பேருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போது வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம்லாம் தங்குவாங்க. அது மூலிமா அவங்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மை, புகழ், பேர்லாம் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆர்டிஸ்ட் தன்னுடைய படைப்புகளுக்கால நல்ல வெற்றி கிடைக்கும். கடல் தாண்டி அவங்களுடைய புகழ் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ராசியினர் ஒரு பக்கம் சனியுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாலும் குரு 6ஆம் இடத்துல போய் இந்த 6ஆம் இடத்தை சுபத்துவம் படுத்துறது அந்தளவுக்கு நன்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பாசிட்டிவ் ஆக்கிடுறார். அப்போது இந்த ஆண்டில் அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனையும் ஏற்படும். சத்துருக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அடிக்கடி ஏற்படும். பிஸ்னஸில் அதிகம் காம்படிஷன்ஸ் இருக்கும். அதுபோல் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனை, நண்பர்கள் கூட சில நேரங்களில் பிரச்சனை கொடுப்பாங்க. இப்படி தேவையற்ற வீண் வம்பு வழக்குகள்லாம் மாட்டிப்பாங்க. அடிக்கடி உடல் ரீதியாக சில பிரச்சனைகளும் ஏற்படும். இதோட குருவுடைய அமைப்பு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னா கூட குருவுடைய பார்வை நல்லா இருக்குது. ஏன்னா தான் ஒரு பக்கம் ராகு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சில பிரச்சனையை கொடுத்தாலும் குரு பார்த்து ராகுவை ஓரளவுக்கு சுகத்துவப்படுத்துகிறாரு. குருவுடைய பார்வை ராசிக்கு 10, 12, 2 இந்த இடங்கள் விழுறதால இந்த இடங்களும் ஓரளவுக்கு சுபத்துவம் அடைகிறது. ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும், ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். குருவின் பார்வையால் இந்த ஆண்டு இவங்களுக்கு அதிக செலவுகளும் இருக்கும். குறிப்பாக எல்லாம் பாசிட்டிவ் எக்ஸ்பென்சஸாக தான் இருக்கும். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ண வாய்ப்பு இருக்கும். ஒரு சில தான தர்ம காரியங்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆலய வழிபாட்டுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. பிரயாணத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அந்த பிரயாணத்தால் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் விழுறதால பேசி பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோககரமாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படும்.
பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலிடிக்ஸில் ஒரு சில பேர் நல்ல பிரபலமாவாங்க. ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க தலைமை ஆசிரியராக மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த ராசியில் எண்ணெய் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகம் கொடுக்கும். அதுபோல் செகண்டரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரும். வீட்டை பழுது பார்த்து ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக உங்களுக்கு நல்ல பைசா கிடைக்கும். அதுபோல் ஏஎம்சி பண்ணுறவங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஏஎம்சி பார்க்குறவங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய மிஷினரிஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க, அப்படி ஏஎம்சி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மை ஏற்படும். அதுபோல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க, ஃபாரினில் போயிட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரொம்ப சிறப்பாக ஒரு யோகத்தை கொடுக்க சான்சஸ் இருக்குது. மகர ராசிக்கு ஒரு நன்மை ஒரு சில நேரங்களில் நன்மையும் இருக்கும், ஒரு சில நேரங்களில் சில கெடுபலன்களும் ஏற்படும். குருவின் அமைப்பால் சில தேவையற்ற வீண் வம்பு வழக்குகள்லாம் சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கும். அப்போது இந்த விசுவாசு நன்மை தீமை கலந்த ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். மகர ராசிக்கு வரக்கூடிய விசுவாசு தமிழ் புத்தாண்டில் சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவங்களுக்கு 5 வரவு 5 செலவு. அப்போது என்ன சம்பாதிச்சாலும் செலவாயிடும். கையில் ஒன்றும் பெருசாக பணம் தங்காது. வரவேற்கிற செலவு இந்த ஆண்டு இருக்கும். மகர ராசி அப்படின்னு சொன்னாலே சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம், செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மகர ராசி. அதில் சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு 75% வரைக்கும் நல்ல பலனும், சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 80%, செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை இந்த விசுவாவசு ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.